வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2024க்கான மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியே இருக்குது. வெளியான பிறகு சென்ட்ரலில் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற பற்றின ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த ரிசல்ட்டு என்ன விதமான தாக்கத்தை உண்டாக்கியிருக்குன்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச வேணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திமுக கூட்டணி 40-40ன்றது ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. 2 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்திருக்குங்கிறத பார்க்குறோம். பட் இதில் திமுகவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவோட நிலைப்பாடு, அதிமுகவோட அரசியல் எதிர்காலம் என்ன, குறிப்பாக இங்கே இருக்க மற்ற சின்ன கட்சிகள் விசிகோட நிலைப்பாடு, விசிகோட அரசியல் எதிர்காலம் என்ன, பாமகவோட விஷயத்தெல்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா பாமக தங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்க ஒரு விஷயம் பார்க்குறோம். இந்த பக்கத்தில் விசிகா அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நகர்றாங்க. இந்த டைமென்ஷன்ஸ், இந்த நகர்வுலாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதலில் இந்த 40க்கு 40 அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திமுகவினுடைய தலைவர் அவர் போட்ட அந்த ஸ்கெட்ச் தான். சொல்லணும்னா கூட்டணி கட்சியை அரவணைத்து போகிறதே ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இத்தனை கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாதிரி இருக்கும். 2019 அவர் தலைமை பதவிக்கு வந்த பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தலுமே மிகப்பெரிய வெற்றி. 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கிடையில் இருந்த அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், எல்லாமே தொடர் வெற்றி. அப்போ தொடர் வெற்றிக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஃபார்முலாங்கிறது கூட்டணி. இந்த கூட்டணியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. அதை கரெக்டாக அரவணைச்சு போகிறார். கூட்டணி கட்சியில் வேல்முருகன் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் சில மாறுபட்ட கருத்துக்களாக இருந்தால் கூட அரவணைச்சுக்கிறார். அப்படிங்கும்போது ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் ஆகிட்டோம், நம்ம ஒரு பெரிய கட்சி, நம்ம மட்டுமே தனியாக கண்டஸ்ட் பண்ணலாம்னு நினைக்காம, அந்த மாதிரி மனநிலைக்கு வந்துடாமல் அந்த யதார்த்தத்தை புரிஞ்சு எல்லா கட்சியும் அரவணைச்சு போகிறார். தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை, இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்ணதில் அவர் தான் முக்கியமாக இருக்கிறாரு. இந்தியா கூட்டணிக்குள்ளே அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்களை உள்ளே கொண்டு வந்ததும் அவருடைய பங்கு முக்கிய பங்காக இருக்குது. அவருக்கு கட்டம் சரியில்லை, அவருக்கு திறமை இல்லாதவர், இவரெல்லாம் எங்கள் ஆட்சி நடத்த போகிறாருன்னு பல விமர்சனங்கள் வந்தது. அவர் தான் இன்றைக்கி 40க்கு 40 தொடர்ந்து 2வது முறையாக, போன முறை 39, இந்த முறை 40 வாங்கியிருக்காரு, ஆட்சியும் பிடிச்சிருக்காரு. அப்போ இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் அவர் தான் முழு வெற்றிக்கு. அதுக்கு கூட்டணி கட்சிகளினுடைய பலம், கூட்டணி கட்சிகளினுடைய ஒத்துழைப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது. அது முதல் முறையாக அவருடைய வெற்றியை பார்க்கணும். 2வது, மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் அப்படியே ட்ராவல் ஆனீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கூட்டணியை அமைக்க அவர்கள் தவறி விட்டார்கள், அதான் சொல்லணும். ஆனால் அவர்கள் முயற்சியும் செஞ்சாங்க, நமக்கு தெரியும். நிறையா கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளே கூட ஓப்பனாக பேசினாங்க. அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு சரியாக அமையலை. அது ஒரு பெரிய இது. நீங்கள் அப்படி கூட்டணி கட்சிகள் அமையாட்டியும் கூட 20% மேலே வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய வாக்கு வங்கிகள் பெருசாக உங்களுக்கு உடையலை. 25 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க, 20.47% வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஆமாம், அது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு இத்தனை பிளவுகளுக்கு பிறகு இந்த பக்கம் அமமுக போயிடுச்சு, இந்த பக்கம் ஓபிஎஸ் முரண்டு பிடிச்சி அங்கே நிற்கிறாரு, கட்சி தொடர்ந்து தோல்வியை தஞ்சிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கிகளை கரெக்டாக ஒன்றுமும் வச்சிருக்கிறாங்க. ஓகே, இப்போ அதிமுக பற்றி நீங்கள் இது ஒரு பாசிட்டிவாக தான் அதை பார்க்கணும்னு நீங்கள் கொடுப்பீங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, கடந்த காலத்தில் அதிமுக பாஜகவோட ட்ராவல் பண்ணதுனால சிறுபான்மையின வாக்குகளை இழந்துட்டோம், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகள் நம்ம இழக்கிறோம், அது நம்மளோட காலங்காலமாக இருந்த நம்மளோட ஓட்டு வங்கி, அதை நம்ம இழக்கிறோம், அதுக்காக தான் இந்த பிரிவு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வெளிப்படையாக சொன்னாங்க. இது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கா இந்த எலெக்ஷனில்? எப்படி பார்க்க? இல்லை, நம்பலை. அதிமுக பிஜேபி பிரிவுங்கிறதே மக்கள் நம்பலை. நம்பியிருந்தாங்கன்னா இன்னும் 10% வாக்கு வந்திருக்கும், இன்னும் சில தொகுதிகளில் வெற்றி கூட பெற்றிருப்பாங்க. அப்போ அந்த கூட்டணியை அவங்க நம்பலை. ஏன்னா அதிமுக பிஜேபியை கடுமையாக அவருடைய எந்த சித்தாந்தத்தையும் எதிர்க்கல. இந்த தேர்தலில் அவர்கள் திமுகவை எதிர்த்தாங்க. நடக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், சென்ட்ரலுக்கு நடக்கக்கூடிய எலெக்ஷன். ஆனால் இவங்க எடுத்ததெல்லாம் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திமுகவை தான் நேரடியாக சிறுபான்மை அரசு, விடிய அரசு அப்படின்ற மாதிரி இவங்கள தான் நேரடியாக தாக்குறாங்க, மாநில அரசை தாக்குறாங்க. அப்படிங்கும்போது அதை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால தான் நீங்கள் யாரும் முயற்சி பண்ணி கூட ஒன்றும் கால் வைக்க முடியல. அப்படிங்கும்போது இது தெளிவாக புரிஞ்சுதான். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்டான ஒரு டீலிங் அங்கே பண்ணுறீங்க, ஆனால் இங்கே வேறு மாதிரி டீல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் மறைமுகமாக ஒரு கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது பாஜகவினுடைய தேர்தலுக்கே கூட விமர்சனம் பண்ணி அவங்க பேசலை பெருசாக. அதை தமிழ்நாட்டு மக்கள் நம்பலை. நம்பியிருந்தாங்கன்னா இன்னும் 5-6% வாக்குகள் வந்திருக்கும். கூட்டணி கட்சியில் சரியாக அமைச்சிருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றுக்கலாம். இதே இது ஓப்பனாகவே நாங்கள் பிஜேபி கூட தான் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு பிஜேபி அதிமுக கூட்டணி போட்டிருந்தாலும் கூட 5-6 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பாங்க. குறைந்தபட்சம் 10 தொகுதிகள் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதையும் நான் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறி தான் மாட்டிட்டாங்க. இப்போ
திமுகவுக்கு இந்த மாதிரி 40-40 ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது முக்கிய காரணம் அண்ணாமலை அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் அது எடுபடலை. ஏன்னா என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வெறுப்பு பேசி வெறுப்பை கக்கி அரசியல் பண்ணுறது, அடாவடி அரசியல் பண்ணுறது, அது தமிழ்நாட்டு மக்கள் பெருசாக ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் யதார்த்தத்தை சொல்லணும். நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் ஏன்னா பின்னாடி நாய் மாதிரி ஓடி வர்றீங்க, மரத்துக்கு வந்து தாவறீங்க, பத்திரிகையாளர்கள்ட்ட கடுமையாக பேசுறது, எதிர்க்கட்சியிலே விமர்சனம் வைக்கிறதா இருந்தால் கூட ஒரு நாகரிகம் வேணும். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தால் கூட அவருடைய விமர்சனத்தை எதிர்க்கட்சியை கூட ரசிப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி விமர்சனம் வச்சு அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாநிலம். இங்கே வந்து அடாவடி அரசியலுக்கு வந்து 4 பேர் கை தட்டலாம், விசில் அடிக்கலாம், 2 ட்வீட் போடலாம், 2 போஸ்ட் போடலாம், அதெல்லாம் ஓட்டுகளாக மாறாது. அது இப்போ இந்த தேர்தலில் புரிஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சியார் கூட விசிக, பாமக, இதை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன இருக்கு? இல்லை, விசிகாவே ஒரு ஜாதிய கட்சியாக முத்திரை குத்த பார்த்தாங்க. அதை மீறி வந்துருச்சு. இன்னைக்கு வந்து பொதுத்தளத்துக்கு வந்து இன்னைக்கு ஏற்கனவே 2021 தேர்தலில் 4 சட்டமன்ற தொகுதி வாங்கி 2 பொது தொகுதியில் நின்று ஜெயிச்சுட்டாங்க. அப்போ பொதுவான மக்களும் அவர்களை வந்து ஒரு அரசியல் கட்சியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு ஜாதி கட்சியாக, ஒரு ஜாதி கட்சி தலைவராக முத்திரை குத்த திறந்து ட்ரை பண்ணாங்க. அதை மீறி அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் பொது இடங்களில் அவருடைய பேச்சுகள், மக்கள் மத்தியில் அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையெல்லாம் பார்த்துட்டு அவரை வந்து ஒரு காமன் ஒரு லீடராக வந்து அவரை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அது இந்த விட கை கொடுத்துருக்கு அவருக்கு. ஆனால் அதே சேரம் இந்த பக்கம் நீங்கள் பாமகவை பார்த்தீங்கன்னா, பாமகவும் அவர்களுக்கு வந்து ஃபேவரான தொகுதி தான். அது தவறான தொகுதி கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலேயே அதிகமாக ஒரே கம்யூனிட்டி இருக்க அதிகமாக இருக்க தொகுதி அந்த தொகுதி தான். அதனால தொடர்ந்து 2014 அவங்க வந்து ஜெயிச்சாங்க. இந்த முறையும் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. ஒரு நெக் டு நெக் வந்து தான் கடைசியில் வந்து அவங்க தோற்றுருக்காங்க. ஆனால் அவர்கள் வந்து அதை முன்னெடுத்து போல. இன்னொரு விஷயம் ஓப்பனாக சொன்னால் கூட சிலருக்கு சங்கடமாக இருந்தாலும் கூட பாமக அந்த குறிப்பிட்ட அந்த பெல்ட்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கு. ஆனால் விடுதலை செய்தியில் தமிழ்நாடு முழுக்க வளர்ந்துருக்கு. அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து சிலருக்கு வந்து ஏற்றுக்கிறா அப்படின்னு கூட உண்மை அதுதான். இப்போ இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்போ பாமகவை நீங்கள் வந்து ராம்நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. ஓகே, இருப்பாங்க, அமைப்புகள் இருக்குமே ஒழிய ஸ்ட்ராங்காக இருக்காது. நீங்கள் விடுதலை சிறுத்தையில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் எந்த ஊரில் போனாலும் அங்கே ஒரு விடுதலை சிறுத்தையை வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க. இப்படி பரவலாக இருக்கிறதுனால அந்த கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ திண்டுக்கல்லில் வந்து பாமக நின்றுச்சு, திலகபாமான்னு ஒருத்தவங்க நின்னாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியில் 3ஆவது இடத்துல எல்லாம் இருந்தாங்க. அப்படிங்கும் போது பாமக வந்து இன்னும் ஸ்ட்ரெச்சரை வந்து விரிவடைய வைக்கல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ். அது குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு ஜாதிய கட்சியாக திரும்பி பார்க்கப்படுது. இப்போ அடுத்ததாக நான் பேச நினைக்கிறது வந்து இப்போ அதிமுகவுடைய அடுத்த கட்ட அரசியல் எதிர்களை தான் பேச வேண்டியது இருக்குது. அதிமுக வந்து கடந்த காலத்தில் தாங்கள் வந்து ஒரு சிறப்பாக சோபிக்க தவறியதுக்கு காரணம் வந்து பாஜகவோட ட்ராவல் பண்ண தான் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற மாதிரி கட்சியுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் பலரும் வந்து பொது வெளியிலே வச்ச கருத்தாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த எலெக்ஷன் முடிவுக்கு பிறகு பாஜக சென்ட்ரலில் பெரும்பான்மை இழந்திருக்கு, அறுதி பெரும்பான்மை தனிப்பட்ட கட்சி இழந்திருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அந்த கட்சியினுடைய இன்னொரு கட்சியின் மீது, மாநில கட்சி மீது செலுத்தக்கூடிய அந்த அதிகாரம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துல வரும்போது இனி தமிழ்நாட்டில் அதிமுக அரசியல் எப்படி நகர வாய்ப்பு இருக்குது? இன்னமும் அவங்களோட கட்டளைப்படியோ அல்லது மறைமுகமாக சொல்கிறேன், அவங்களோட கட்டளைப்படியோ அவங்களோட அறிவுறுத்தல்படியோ இயங்குவாங்களா அல்லது இனி ஃப்ரீ ஃப்ளோவாக இயங்குவாங்க, எப்படி பார்க்கலாம்? இல்லை, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது எல்லாருமே. இன்றைக்கி நீங்கள் வந்து ஆட்சியில் வந்து அவங்க மெஜாரிட்டி இல்லைன்னா கூட அந்த பிஜேபி ஆட்சி தான், பிஜேபி அதிகாரிகள் தான், பிஜேபி அரசாங்கம் சொல்லக்கூடிய கேட்டு நடக்கக்கூடிய அதிகாரிகள் தான். எல்லா அமைப்புகளும் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதிமுக அவர்களை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற அதே அழுத்தம் தான் தொடரும், கொஞ்சம் சாஃப்டாக தொடரும், அவ்வளோதான். ஓகே, கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஹெவியாக இருக்க கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய டெவலப்மெண்ட் அதிமுகவில் டெவலப்மெண்ட் இருக்குது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகும் டெவலப்மெண்ட் இருக்கான்னு குறிப்பிடுறீங்க. அங்கே சென்ட்ரலில் மோடி வந்து தன்னுடைய அரசியல் எதிர்களுமே அவருக்கு கேள்விக்குரிய மாறக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இப்போ கூட அதிமுக தங்களோட பழைய ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒர்க் பண்ண வர மாட்டாங்களா? இனிமேல் அது அவ்வளோதானா, இது இப்படி தான் கிரேஸ் அவங்களோட வளர்ச்சிங்கிறது இனிமேல் இப்படி தான் போயிட்டு இருக்குமா? இதை விட்டு பழைய ஸ்டாண்டுக்கு வர மாட்டாங்களா? இல்லை, எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக வந்து 2 பிளவாக பிளந்தது, எல்லாருக்கும் தெரியும். அதிமுக ஜே, ஜெயலலிதா, ஜானகி அப்படின்னு. ஆனால் அதற்கு பிறகு அந்த ஆட்சி வந்து 2 வருஷத்துலேயே அந்த விரிசல் வந்து ஒன்றாயிடுச்சு. 91 சேர்ந்து அதிமுகவாக ஒன்றிணைந்த அதிமுகவை போட்டி போடுறாங்க, பெரிய அளவில் வெற்றி பெறாங்க. அது ராஜீவ்காந்தி இருந்ததனுடைய அலைன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ 2 கட்சி தலைவர்களுக்குள்ள ஒரு பிளவு இருந்தது அதிமுகவில். ஆனால் இன்னைக்கு அதிமுக ஜாதியாக பிளந்து நிற்கிது. எடப்பாடி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜாதியாகவும் ஓபிஎஸ் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஜாதியாகவும் அவர்கள் 2 பேரும் இன்னைக்கு ஜாதிய தலைவர்களாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கட்சிக்குள்ளேயே. அப்படிங்கும்போது ஜாதியாக அந்த கட்சி வந்து பிளவுபட்டு போய் நிற்கிது. அப்படி அவங்களை சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா இவர் தலைவராக இருந்துட்டாரு, 4 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டாரு, அடுத்த இன்னொரு தலைவரை உள்ளே கொண்டு வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டார். அது ஒரு ஈகோ, ஒரு பெரிய விஷயம். 2வது கட்சியும் வந்து ஜாதி ரீதியாக பிளந்திருக்கு.
யாராவது ஒரு மூன்றாவது ஒரு தலைவர் வந்து அந்த கட்சியை காப்பாற்றினாதான் ஒழிய இவர்கள் கண்டினியூ கொண்டு போகிறதுக்கு கஷ்டம். இப்போ அதிமுக ஜாதியை பிரிஞ்சிருக்குங்கிறதா உங்களோட அசம்ஷனாக இருக்குது. இது இப்படிதான் என்னோட அசம்ஷன் அதான உண்மை. உள்ளுக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ளே பேசுறது அதானே. அதாவது அடிப்படையில் 2 தலைமை பிரச்சனையா இருக்கு. அந்த தலைமைக்கு சாதி இருக்குங்கிற செகண்ட் ஃபேக்டரா இருக்கு. பட் தலைமை தான் பெரும் பிரச்சனை. ஞானி அவர்கள் எந்த ஜாதின்னு பார்க்கல அவங்க பிரிஞ்சப்ப, ஜெயலலிதா அவர்கள் பிரிஞ்சப்ப அவர் எந்த ஜாதின்னு பார்க்கல. இன்னைக்கு இந்த 2 பேரும் ஜாதியை தானே பார்க்குறாங்க. அப்போ ஜாதி ரீதியான பிளவு தானே அது. அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஆனால் இந்த அதிமுக இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க கூடாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. என்னதான் நீங்கள் அதிமுக 1000 விமர்சனம் இருந்தாலும் அதிமுகவும் திராவிட கட்சி. இன்னைக்கு பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுறாங்க, பெரியார் பிறந்தநாளுக்கு மாலை போடுறாங்க. ஜெயக்குமார் மாதிரி ஆட்கள் வந்து நான் ஓப்பனாகவே சொல்கிறாங்க, பிஜேபி ஒரு கூட்டணி வச்சதுனால நாங்கள் தோற்று போயிட்டோங்கிறாங்க. இந்த உண்மையும் சொல்ல போனால் அதிமுக இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அவங்க முக்கியமான ஒரு காரணமும் கூட. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்க உள்ள அலோவ் பண்ணவும் இல்லை. அப்படிங்கும் போது இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே பிஜேபி தான் காரணம். அது உணர்ந்த ஆட்கள் தான். இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி வந்து 11% மேலே ஓட்டு வாங்கியிருக்கு. இந்த ஓட்டுலாம் பாதி ஓட்டு அதிமுக ஓட்டு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக கூட இருக்கும். அவர்களுக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரச்சனையோ சமூக நீதியோ கலாச்சாரமோ கான்ஸ்டியூஷனோ இதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு திமுக இருக்கணும், திமுகவை கார்னர் பண்ணணும். அப்போ திமுக வைக்கிறதுக்கு ஒரு பலமான ஒரு கட்சி வேணும். மாநிலத்தில் பலமான கட்சி தான் திமுக வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, திமுக வந்து இது பண்ணுவாங்க, திமுகவை பழி வாங்குவார்கள். அப்போ அதுக்கு தான் ஓட்டு போடணும். அப்படி நிறைய அதிமுக தொண்டர்கள் இந்த வட்டம் மறைமுகமாக பிஜேபிக்கு போடுறாங்க. அந்த 11% அதுதான். அது அடுத்தடுத்து 26 தேர்தலில் அப்படி வருமா என்னங்கிறது தெரியல. ஆனால் எப்படி பார்த்தாலுமே பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டே தான் வாழணும். பிஜேபி வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடுறீங்க. ஆமாம், இது வந்து திமுக கூட்டணிக்கும் சரி, திமுக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் சரி, இது ஒரு பாடம். இந்த தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை வைத்து இவர் அனலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது நான் பேச நினைக்கிறது அண்ணாமலை தலைமையான பாஜகவுடைய அரசியல் ஆக்டிவிட்டி. கடந்த காலத்தில் வந்து திமுக ஆட்சிக்கு ஸ்டேட் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மாநில தலைவர் வருவார். வந்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தார். அது சென்ட்ரல்லேருந்து பாஜக கொடுத்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் அவருக்கு வந்து, அதனால் அவர் இந்த அளவுக்கு செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சென்ட்ரலில் அவங்களுக்கு பெரும்பாலும் இழந்து இருக்காங்கிறத நான் பார்க்குறேன். இதன் பிறகு இனி பாஜக தமிழ்நாட்டில் எப்படி எதிர்த்து அரசியல் செய்வாங்க? உங்களோட அரசியல் இல்லை, அரசியல் தலைவர் எப்படி அரசியல் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து அண்ணாமலை அவரை தொடர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, மாற்றம் கொண்டு வருவாங்க. ஏன்னா அவரை வைத்து ஒரு அரசியல் அங்கே செஞ்சு பார்த்தாங்க, அது பெருசாக வந்து கை கொடுக்கல. ஒரு தொகுதியாவது அவங்க ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வெளியே ஜெயிக்க முடியல. இனிமேல் அந்த அதிரடி அரசியல் தமிழ்நாட்டுக்கு சரியாக வராது அப்படிங்கிறத அவங்க முடிவுக்கு வந்துடுவாங்க. வேறு ஒரு தலைவரை கொண்டு வருவாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு புதிய ஒரு முகத்தை கொண்டு வருவாங்க. அவரை வச்சு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. அவரை வச்சு எடுப்பிடிச்சுன்னா வச்சிருப்பாங்க, தூக்கி மாற்றி ஒன்றத்தை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்களை வைத்து ஒரு ட்ரை பண்ணாங்க. சில இடங்களில் கை கொடுத்துருக்கு, பல இடங்களில் மிஸ் ஆகிருக்கு, சில கான்ட்ரவர்சியாக ஆயிருக்கு. ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி போனால் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேறு மாதிரி இருக்குது, அரசியல் களம் வேறு மாதிரி இருக்குது. இங்கே அதிரடி அரசியல் பண்ண முடியாது. இங்கே யதார்த்த ரீதியாக தத்துவ ரீதியாக நம்ம பேசினா தான் போய் ரீச் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த நிலையை இப்போ புரிஞ்சிருப்பாங்க. அப்போ அது மாநில தலைமை மாற்றுறதுக்கு வழி இருக்குது. வேறு ஒரு தலைவரை கொண்டு வருவாங்க. இந்த மாதிரியான அதிரடியான அரசியலை இனி அவங்க செய்கிறதுக்கு கொஞ்சம் மாற்றுவார்கள். ஒரு அரசியலுடைய வியூகத்தை மாற்றி வேற டைப்பில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான செலெக்ஷன்ஸ் அடுத்து யார்? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீதும் தமிழ்நாட்டினுடைய தலைவராகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செல்வாக்கு இருக்குது. செல்வாக்குன்னு சொல்கிறத ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது. ஏன்னா ஒரு சாஃப்டாக அரசியல் பண்ணக்கூடியவர்கள், எல்லாரையும் அரவணைச்சு போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்குது. ஏன்னா இந்த தென்சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய லீடிங்கான ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்தது வந்து 4ஆம் மணி இருக்கக்கூடிய நாம் தமிழர் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக அந்த கடைசி நேரத்தில் அந்த ஒளி வங்கி சின்ன மைக்கு சின்னதை வாங்கினாங்க பார்த்தோம். பட் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வாக்கு சதவீதம் 8.22% வாங்கியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவான சைன் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 8% வாக்குகள்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு எந்த கட்சி கூட்டணியும் இல்லை, எந்த பெரிய பக்கபலமும் இல்லை, பெரிய பெரிய ஆர்ப்பாட்டம் கிடையாது. ஆனால் முழுக்க தன்னுடைய உழைப்பை நம்பி மட்டும் சின்னம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 40 நாளுக்குள்ளேயே கொண்டு போய் மக்கள் மத்தியில் கொண்டு போய் பல தொகுதிகளில் 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. 3-4 தொகுதிகளுக்கு மேலே 1 லட்சம் ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. பல தொகுதியில் டெபாசிட் போயிருக்குன்னு வச்சுங்க. இருந்தாலும் 35 லட்சம் ஓட்டு மொத்தம் ஓவராலாக வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் பேசுறதை கேட்டு இன்னைக்கு 35 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 லட்சம் பேர் நீங்கள் ஒரு சில தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் 5000 ஓட்டு, 5000 to 6000, 10,000 ஓட்டுகள் வரும்னு வச்சுங்களேன். அப்படிங்கும்போது ஒரு 10% ஓட்டு, ஒரு சட்டமன்றத்தில் 10% ஓட்டு அவங்களுடைய கணக்கு கால்குலேட் வருது. எல்லா இடத்துலையும் இல்லாட்டி கூட ஓரளவுக்கு பரவலாக இருக்கிறாங்க. அப்போ இது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் எதிர்பார்க்குறாங்க. அதிமுகலாம் திமுகலாம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அந்த கூட்டம் வந்திருக்கு. இவர் சொல்கிற சித்தாந்தம் வந்து சிலருக்கு வந்து கேலியாக இருக்கலாம், கிண்டலாக இருக்கலாம், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், 1000 விமர்சனங்களுக்கு இருக்கலாம். இருந்தாலும் அதை நம்பி ஒரு கூட்டம் வந்திருக்கு.
1,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 35 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க இந்த தடவை ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறத மட்டுமே நம்பி வந்த கூட்டம். இப்போ நீங்கள் அதிமுகவில் பேசுகிறவரை நம்பி நாளைக்கு காலை யாரும் கட்சியில் சேர மாட்டாங்க. திமுகவில் அவர் பேசக்கூடிய பேச்சாளர் கேட்டு நாளைக்கு காலை யாரும் கட்சியில் சேர மாட்டாங்க. திமுக அதிமுகவில் கட்சியில் எப்படி சேருவாங்கன்னா ஏதாவது பதவி வாங்கலாம், இல்லை நான் எங்கள் அப்பா கட்சியில் இருந்தார், எங்கள் தாத்தா கட்சியில் இருந்தார் அப்படின்னு. இது எந்த அரசியல் பின்புலமே இல்லை. ஒருத்தன் வீடியோ பார்க்குறான், ஒருத்தன் இது பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, ஒரு காணொலி பார்க்குறாரு, அவங்க பாஷையில் சொன்னால் ஒரு காணொலி பார்க்குறாரு அப்படின்னா அதை அண்ணன் பேச்சை எழுச்சி மிக கேட்டு அப்படி போய் கட்சியில் சேர்றான். அந்த கூட்டம் தான் இது. அந்த ஒரு வசீகரம் இருக்குல்ல, அந்த ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, இதையுமே இந்த திமுக கூட்டணி எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 8% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல், அவங்க வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் கூட யாரும் சொல்லலை ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்க. இருந்தாலும் அவங்க 8% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய மார்ஜின். அது இதை மற்ற கட்சிகள் இதை கணக்கில் எடுத்து இதை அடுத்தடுத்து வேலை செய்யணும். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக பெற்றிருக்கு அப்படின்னா கூட அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதிமுகவோ பாஜகவோ நாம் தமிழரோ எல்லாருமே தங்களோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டீப் ரிப்போர்ட்டை போய் பார்க்கும்போது அது அப்படி தான் இருக்குது. ஆழமாக போய் பார்க்கும்போது எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் ஷீட்ஸை கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறதான் கவனிக்கிறோம். எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் 40-40 அந்த ஒரு வெற்றியோட திமுக ஒரு வெற்றி மனப்பான்மை அப்படி இருந்துட்டா டுவர்ட்ஸ் 2026 இந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு அவங்க கவனம் செலுத்தாமல் தான் 26 ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? 26 ரிசல்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதை மறுபரிசீலனை பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. உட்கட்டமைப்புகளை மாற்ற வேண்டிய வேலைகள் திமுக செய்யணும். இளைஞர்கள் மத்தியில் திமுக பெருசாக போய் ஒன்றும் சேரல. உண்மை நம்ம சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது நாம் தமிழர்லையோ அண்ணாமலை பேச்சை கேட்டு பிஜேபிலையோ போய் சேருவோம். ஆனால் திமுகவில் சேர்றாங்களா அதிமுகவில் சேர்றாங்கன்னா இல்லை. அப்போ இந்த இவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும். இவர்களுடைய தத்துவத்தை இவர்களுடைய சித்தாந்தத்தை அந்த இளைஞர்கள் பிடிக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். திராவிட இயக்கம்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, நல்ல சித்தாந்தம் தான், பெரிய சித்தாந்தம் தான். எத்தனை பேர் போய் சேர்த்துருக்கீங்க? நீங்கள் யாருக்கு திராவிட இயக்க சித்தாந்தம் தெரியும்? திராவிட இயக்க வரலாறு எப்படி தெரியும்? திராவிட இயக்கம் 50 வருஷம் செஞ்ச சாதனை இந்த 18 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? அவன் விஜயை பார்த்து ஓட்டு போடுறான், இவர் சீமான் பேசுறதை பார்த்து ஓட்டு போடுறான். நீங்கள் போய் அவனுக்கு போய் சேர்க்கணும்ல, சேர்க்க தவறிட்டீங்கல்ல. அதனால தான் அந்த ஓட்டு இங்கே மிஸ் ஆகுது. புதுசாக வரக்கூடிய பையன் எப்படி உள்ளே வர்றான்? இப்போ நீங்கள் திமுக பேச்சாளர் ஒரு கூட்டம் போட்டால் போதுமா? ஒரு மேடையை போட்டால் போதுமா? சேர்ந்துருவானா? அது எதுக்கு நீங்கள் கூட்டம் போடுறீங்க? எதுக்கு மேடையை போடுறீங்க? நீங்களே உங்களே மாறி மாறி பொழுதுக்கிறீங்க. அதனால் என்ன பயன்? கொண்டு போய் சேருங்க, சித்தாந்தத்தை கொண்டு போய் சேருங்க. இதே மாதிரி நிலைமை நீடிச்சா 26 திமுகவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர். இது ஒரு எச்சரிக்கை மணி. திமுக இந்த 40-40 இந்த ரிசல்ட்டுங்கிறது ஒரு எச்சரிக்கை மணி. இது தற்காலிக சந்தோஷம் தான். சொல்ல போனா ஒரு தற்காலிக மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்தில் திமுக இருக்கு. திமுகவினுடைய தன்னுடைய ஸ்டைலை மாற்றணும், கொள்கையில் தன்னுடைய கோட்பாடுகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். பெரியாரை கொண்டு போய் சேர்க்கணும், அண்ணாவை கொண்டு போய் சேர்க்கணும், திராவிட சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்க்கணும். யாருக்கு தெரியும்? இந்த பசங்களுக்கு 18-22 வயசு பசங்களுக்கு புத்தக வெளியீடு வச்சா போதுமா? மாறி மாறி சால்வ் போட்டுட்டா போதுமா? பிறந்தநாள் விழா கொண்டாடினா போதுமா? நான் வந்துட்டாங்கல்ல, 8,35 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்கல்ல, 11% ஓட்டு வாங்கிருக்காங்க பிஜேபி. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் அவங்கள விட்டீங்க? அப்போ இது ஒரு டேஞ்சர், எச்சரிக்கை மணி திமுகவுக்கு. ஒரு எச்சரிக்கை மணி திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் மூலமாக உருவாயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. நேஷனல் அளவுலேருந்து திமுகவை தமிழ்நாட்டு அரசியல் பார்க்குற பார்வை வேறு, இங்கேருந்து அதை பார்க்குற பார்வையோட தன்மை வேறு. 26க்கு விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களுடைய இந்த எச்சரிக்கை மணியை திமுக எந்த அளவுக்கு எடுத்துக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி.